பொட்டிக் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, குழந்தைங்களுக்கு வந்து பட்டு பாவாடை தைக்கிறதுக்கு எடுத்துட்டு வருவாங்க. அப்ப நான் சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். அந்த டிப்ஸ உங்களுக்கும் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பட்டு பாவாடை சட்டை தைக்கும்போது நீங்க வாங்கி குடுக்குற லைனிங்க வந்து கண்டிப்பா நீங்க வீட்ல வாஷ் பண்ணி, அத அயர்ன் பண்ணி குடுங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு எம்ப்ராய்டரி பண்றத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா, மக்கம் ஒர்க், ஆரி ஒர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரில வரும். அந்த மெட்டீரியல்ஸ்லாம் குழந்தைங்களோட ஸ்கின்ன ஹார்ம் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. ஆனா, கண்டிப்பா எங்களுக்கு எம்ப்ராய்டரி பண்ணணும், ஃபங்ஷன் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, மெஷின் எம்ப்ராய்டரி பண்ணிக்கோங்க. ஏன்னா, அது த்ரெட் வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ, மெஷின் எம்ப்ராய்டரி பண்ணும்போது குழந்தைங்களோட ஸ்கின்னையும் அது ஹார்ம் பண்ணாது. 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்பு, முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு கொக்கி வச்சு தைக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ப்ளவுஸ் ஆகட்டும், பட்டு பாவாடை ஆகட்டும். அதுக்கு முக்கியமான ஒரு டிப் சொல்றேன். அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெல்க்ரோன்னு ஒரு மெட்டீரியல் இருக்கு. அந்த மெட்டீரியல நீங்க யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணீங்கன்னா, குழந்தைங்களோட ஸ்கின்ன ஹார்ம் பண்ணாது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணீங்கன்னா, நியூ பார்ன் குழந்தைங்களுக்குமே அழகா பட்டு பாவாடை தச்சு பியூட்டிஃபுல்லா நீங்க போடலாம்.